எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நடந்த மாநாட்டை பற்றி தான் இப்போ நாங்கள் பேச வந்திருக்கோம். நேற்று நடந்த மாநாட்டில் மாவீரன் காடுவெட்டியாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தான் ரெண்டு மூணு பேர் தான் பேசியிருக்காங்க. அதில் ஐயா ஜி.கே. மணி ஐயா அவர்கள் அப்பாவை பற்றி ரொம்ப உருக்கமாக பேசினார். அதே போல் அப்பா மாவீரன் இருக்கக்குள்ளே இந்த கட்சி மாநில கட்சியாக இருந்துச்சு. இப்போ இந்த கட்சிக்கு அங்கீகாரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உண்மையை அவர் வாயாலே அந்த இடத்துல மக்களுக்கு சொல்லி புரிய வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்பாவை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார். அந்த கட்சிக்காக எவ்வளோ பாடுபட்டாங்க, எவ்வளோ தியாகம் பண்ணாங்க எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லி அதையும் பேசினார். இப்போ இருக்க பூத்த அருண்மணி ஐயா அவர்கள் இருக்காங்கள்ல, இப்போ இருக்க வன்னியர் சங்க தலைவர் அவங்களுமே எங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சம் நேரம் பேசினாங்க. அவர் என்ன தியாகம் செஞ்சாரோ, அவரோட கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எடுத்து எல்லாமே சொன்னாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே என்னோட மனமார நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதை எங்கள் அப்பாவை பற்றி இன்னும் நல்லா பேச, அவரோட வரலாறு என்ன, அவர் என்ன இந்த மக்களுக்கு செஞ்சார் அப்படின்றத ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் ரெண்டு பேருமே சொல்லியிருக்கணும். ஆனால் ரெண்டு பேருமே அந்த இடத்துல பெருசாக அப்பாவை பற்றி பேசலை. அந்த கூட்டமே எங்கள் அப்பாக்காக வந்த கூட்டம் தான். இதுக்கும் இப்போ 2013 இந்த சித்திரை மாநாடு நடந்துச்சு. அப்போ நடந்த மாநாடு இத்தனை ஆண்டு கழிச்சு இப்போ தான் நடந்திருக்கு. எதுக்காக நடந்திருக்கு? 2018 எங்கள் அப்பா இறந்தாங்க. உங்களால் நடத்த முடிஞ்சிருந்தா நீங்கள் அப்போவே மாநாட்டை நடத்திருக்கலாம்ல. நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை விட்டுட்டு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இப்போ தான் நடத்துகிறீங்க. எதுக்காக? இன்னும் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷனுக்காக உங்களோட கூட்டணிக்காக நீங்கள் அலைன்ஸ் போகிறதுக்காக மக்களோட கூட்டத்தை காமிச்சு நீங்கள் அதில் சுயலாபம் அனுபவிக்குவீங்க. இதனால மக்கள், அந்த வன்னியர் சமுதாய மக்கள் அத்தனை பேர் வந்தாங்களே, அவங்களுக்கு என்ன நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க? இது எங்கள் அப்பா இருந்திருந்தால் இந்த வன்னியர் சமுதாய மக்கள் எப்படி வந்தாங்க, எவ்வளோ தியாகம் செஞ்சாங்க அப்படின்ற வரலாறை மொத்தமாக எடுத்து எங்கள் அப்பா சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏவியாக போட்டு காமிச்சிங்க. எல்லாமே ஃபுல்லாகவே படமாக போட்டு தான் காமிச்சிங்க. இந்த இடத்துல நீங்கள் எந்த தலைவருக்கு யாருமே நீங்கள் பேச விடல. ஸோ மிஞ்சி போனால் 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் 1 நிமிஷம் தான் பேச விட்றீங்க. அதுக்கு மேலே யாரையுமே நீங்கள் பேசவே விடலை. அந்த இடத்துல ரொம்ப அதிகபட்சம் பேசினது சௌமியா அம்மா அவர்கள் பேசினாங்க. அப்புறம் ஐயா ராமதாஸ் ஐயா, இவங்க 2 பேர், அப்பா பையன், இவங்க 3 பேர் தான் பேசினது. மொத்தமாக பேசினதே பார்த்தா அவங்க 3 பேர் தான் பேசினாங்க. அதே போல் இந்த கூட்டம் நீங்கள் யாருக்காக காட்டுனீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாநாடு எதுக்காக? மக்களுக்காக நடத்துனீங்களா, இல்லை அப்பா பிள்ள உங்கள் அரசியலுக்காக நடத்துனீங்களா அப்படின்றது நிஜமாக எனக்கு தெரியல. ஏன்னா மேடையிலே உட்காந்து ஐயா நான் பேசுகிறாரு, கடலில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு அவர் பேசுகிறாரு. ஒரு பக்கம் காக்கா பிடிக்காதீங்கன்னு பேசுகிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி நான் அந்த காலத்துலலாம் நான் கட்சி ஆரம்பிக்கக்குள்ளே நான் காசே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் சைக்கிளில் நான் சம்பாரித்தேன். இப்போ எல்லாம் ஆடி கார்டு பென்ஸ் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன். யாரை குத்தி காட்டி நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் 2 பேரும் அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு தானே பேசுகிறீங்க. உங்களுக்குள்ளேயே சரியான கருத்து இல்லை, உங்களுக்குள்ளேயே முரண்பாடு இருக்குது. அப்படி இருக்குள்ள நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த மக்களுக்கு எந்த நல்லதை நீங்கள் சொல்லி புரிய வச்சுருப்பீங்க? அவங்களுக்கு என்ன நல்லது செஞ்சுருப்பீங்க? நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி இப்போ 27 10.5க்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லி இதையே தான் நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஒரு இடத்துலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசுகிறீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டை பேசுகிறீங்க, எல்லாரையும் பேசுகிறீங்க. ஸ்டாலின் ஐயா அவர்களை சின்னையா சொல்கிறாரு, ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர் தான் கொடுக்கணும், அவரால் கொடுக்க முடியல, அவர் ஏன் கொடுக்கல, அவரை கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஐயா என்ன சொல்கிறாரு? தம்பி ஸ்டாலின் அவர்கள் தான் இதை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். உங்கள் 2 பேருக்கிட்டையுமே சரியான பேச்சு, 2 பேரும் மாற்றி பேசுகிறீங்க. நீங்கள் 10.5க்கு இவ்வளோ பேசுகிறீங்களே, ஒன்றுமே இல்லை. 27 தியாகிகள் செத்தாங்கல்ல, அவங்களால வந்த கட்சி தான் இது, அவங்களால கூட்டம் தான் இது, எங்கள் அப்பாக்காக வந்த கூட்டம் தான் இது. அவங்கள அங்கீகாரப்படுத்தி எந்த இடத்துலையுமே நீங்கள் பேசலை. நீங்கள் அவ்வளோ நல்லது பண்ணுறவங்களா இருந்தால் 27 தியாகிகளோட குடும்பத்தை கூப்பிட்டு நீங்கள் அங்கே முன்னாடி உட்கார வச்சுருந்துருக்கணும். உங்கள் மருமக உட்காந்துருக்காங்க, உங்கள் ஃபேமிலி மொத்தமும் முன்னாடி உட்காந்துருக்கு. அந்த தியாகிகளோட குடும்பத்தை நீங்கள் கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சுருக்காங்க. கூப்பிட்டு மரியாதை செலுத்திருக்கலாம்ல. அவங்கள அந்த 27 தியாகிகளை மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே பெருசாக அந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. அவங்கள கூப்பிட்டு காமிச்சு இவங்க தான், இந்த தியாகிகளோட குடும்பம் தான் கஷ்டப்படுது, இவங்களுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் பேசணும்னு அவங்கள கூப்பிட்டு நீங்கள் காமிச்சிருக்கணும். நீங்கள் அதை பண்ணலை. ஆனால் எங்கள் அப்பா இருந்தால் அதை பண்ணியிருந்திருப்பார். எங்கள் அப்பா இருக்கிற வரையும் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு வேணுங்கிறதுலாம் அப்பப்போ செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? ஐயா கலைஞர் அவர்கள் கொடுத்த 3 லட்சம் காசையுமே வேறு இரட்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு திரும்ப கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அதுலேயும் நீங்கள் உங்கள் காசு சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க.
ஐயா கலைஞர் அவர்கள் 10.5 கொடுத்தாரு. நம்மளுக்கு வந்து இது இலவச இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அதையுமே நீங்கள் கொச்சப்படுத்தி தான் பேசுகிறீங்க. அதை விட்டுட்டு ஜெயலலிதா அம்மாவை ஏடிஎம்கே ஆச்சு எல்லாரையும் தூக்கி வச்சு பேசுகிறீங்க. அந்த தியாகிகளை சுட்டு கொன்னது ஏடிஎம்கே ஆச்சு. எம்ஜிஆர் அவர்கள் இதுக்குள்ளே சுட்டு கொன்னாங்க. அவங்கள தூக்கி வச்சு பேசுகிறீங்க, இவங்களை நீங்கள் வந்து மட்டப்படுத்தி பேசுகிறீங்க. இவங்களுக்கு செஞ்சவங்களும் செஞ்சோன்னு தான் சொல்கிறோம். இப்போ அந்த தியாகிகள் விழுப்புரத்தில் இது மணிமண்டபம் திறந்துருக்காங்க 27 குடும்பத்துக்கு. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குடும்பத்தில் கூப்பிட்டு வச்சு தான் திறந்துருக்காங்க. இந்த மாநாட்டுக்கு நீங்கள் அவங்களை கூப்பிட்டுருக்க வேண்டியது தானே, ஏன் கூப்பிடல நீங்கள்? சரி, நாங்கள் என்ன கேட்குறோம், நேற்று நடந்த மாநாட்டில் ஐயா வந்து ஒரு 13 தீர்மானம் கொடுத்தாரு. 13 தீர்மானம் கட்சியோட நிர்வாகிகள் எல்லாம் படித்தாங்க. ஆனால் படித்த தீர்மானம் எல்லாம் இந்த 10.5 ஒட்டி ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒட்டியே தான் நேற்று இருந்த தீர்மானங்கள் அனைத்துமே இருந்தது. ஆனால் அந்த தீர்மானங்களை யாரை பார்த்து கேட்குறாங்க ஐயா அவர்கள்? ஏன்னா சில நாட்கள் முன்னாடி வந்து மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசு எடுக்கக்கூடாது, எடுக்கவும் முடியாது, அது எடுத்தால் சரியாக இருக்காது, நாங்கள் தான் எடுத்து அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ கர்நாடகாவில் எடுத்துட்டாங்க, பீகாரில் எடுத்துட்டாங்கனாலுமே எல்லாத்தையுமே ஒன்று கேஸ் போட்டிருக்காங்க, இல்லை ஸ்டே வாங்கியிருக்காங்க. சரியான முறையில் நாங்கள் தான் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஐயா அன்புமணி அவர்களோ இல்லை ராமதாஸ் ஐயா அவர்களோ என்ன பண்ணணும்னா, மத்திய அரசை பார்த்து நீங்கள் எப்போ எடுக்க போகிறீங்க, எப்போ டேட்டாவை ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு இப்போ இருக்க ஆளுகின்ற ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியை பார்த்து நீங்கள் ஏன் எடுக்கலன்னு கேட்குறீங்க. நான் அதே மாதிரி ஐயா அவர்கள் என்ன கேட்குறாரு, உங்ககிட்டலாம் வந்து நான் வந்து இடஒதுக்கீடு பற்றி பேசணுமா அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் ஒரு இடத்துல பேசுறாரு. நேற்று மாநாட்டில் வந்து ஐயா தம்பி ஸ்டாலின் அவர்கள் தான் கொடுக்கணுன்றாரு. நான் என்ன கேட்குறேன், இப்போ இருக்க கரண்ட் சிஎம்ஐ பார்த்து அவங்க கிட்ட இடஒதுக்கீடு கேட்காம நீங்கள் யார்கிட்ட ட்ரம்ப் கிட்ட போய் கேட்பீங்களா? யார் கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அதே மாதிரி மத்திய அரசு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மத்திய அரசுக்கு அழுத்தத்தை எந்த விதத்தில் கொடுக்கணுமோ அந்த விதத்தில் அழுத்தத்தை கொடுக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கொலாபரேட் ஆகி நீங்கள் போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்கலாம். அதை விட்டுட்டு இவங்க தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தவறான முறையை வந்து என் மக்கள் வந்து திசை திருப்புறீங்க. இந்த மக்கள் நேற்று வந்த மக்கள் அங்கே வந்து ஒரு வன்னியர் குடும்ப விழாவை தான் வந்து பார்த்தாங்க. ஒரு குடும்ப விழா நடத்துகிறோம், யூஸ்வலாக எல்லா வருஷமும் அது குடும்ப விழான்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனால் நேற்று நடந்தது வந்து வன்னியர் மக்களுக்கான குடும்ப விழாவா இல்லை ஐயா ராமதாஸ் அவர்களோட குடும்ப விழாவான்னு தெரியல. அவரை பற்றின ஏவி ஒரு 1/2 மணி நேரம் ஓடிச்சு, அவர் பையனை பற்றின ஒரு ஏவி ஒரு 20 நிமிஷம் ஓடிச்சு. திரும்ப அவங்க 2 பேரும் அவங்க செஞ்ச தியாகத்தையே ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மக்களுக்கு என்ன தேவை, என்ன இப்போ வன்னியர் மக்கள் எந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க, டேட்டாஸ் படி நம்மளோட அசம்பிளியில் சட்டசபையில் ரிலீஸ் ஆன டேட்டா படி 70% வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்டில் இருக்காங்க. நீங்கள் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 35 40 ஆண்டுகள் ஆகுது. இந்த 40 ஆண்டுகளில் இந்த வன்னியர் மக்கள் எப்படி இன்னும் வளர்ச்சி பாதைக்கு போகாமல் இன்னும் எப்படி அடித்தட்டு நிலையிலே இருக்காங்க, அதை பற்றி பேசல. நான் இதை செஞ்சேன், நான் வந்து இதை பண்ணேன், இந்த இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தேன், அதை வாங்கி கொடுத்தேன்னா ஏன் இந்த இடஒதுக்கீடு ஐயானால வாங்கி தர முடியல? 10.5 ஒரு நாடகம் ஆடி நீங்களும் எடப்பாடி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எம்பி எலெக்ஷன்ல எடப்பாடி தொகுதியில் 8000 வாக்கு வித்தியாசம் 8000 வாக்கு கம்மியாச்சு அவருக்கு. எங்க அவர் தோற்ற போறாருன்ற ஒரு அச்சத்தில் வந்து அவர் இந்த வன்னியர் மக்களை சூழ்ச்சியில் அவரும் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து 10.5 ஒரு நாடகத்தை நாடி. நான் என்ன கேட்கிறேன், அந்த 10.5 வாங்கி கொடுத்தேன்னு சொல்றீங்களா, அதை சரியான முறையில் வாங்கி கொடுத்தீங்களா? சரியான முறையில் வாங்கி கொடுத்திருந்தா இன்னைக்கு எதனால வந்து 10.5க்கு தடை வாங்குறாங்க? தடை வாங்கியிருக்க முடியாதுல்ல. அன்னைக்கு 10.5 வாங்கி கொடுத்த எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு 2021 வாங்கினாரு, 25 ஆயிடுச்சு. இன்னைக்கு 5 வருஷமா ஒரு இடத்துல கூட எடப்பாடி அவர்கள் அதை பற்றி வாயை திறந்து பேசுறேன். நான் கொடுத்தது சரியான முறையில் தான் கொடுத்தேன், ஏன் வந்து இப்போ இருக்க கவர்மெண்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ ஏன் இதுக்கு வந்து ஒழுங்கான சொல்யூஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி இன்டர்வியூர் கூட ஆகல, இன்டர்வியூனராக கூட போல இன்னும் அந்த கேஸ் அப்படியே தான் கிடக்கு. எடப்பாடி அவர்கள் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இப்போ எலெக்ஷன் வந்துருச்சா, திரும்ப ராமதாஸ் அவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இடஒதுக்கீடு கொடுத்தோம்னு சொல்லி மறுபடியும் இந்த மக்களை ஏமாத்துறாங்க. இதே மாதிரி தொடர்ந்து இந்த மக்களை ஏமாத்துற வேலைகளை மட்டுமே அன்புமணி அவர்கள் எடப்பாடி அவர்கள் இப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் இப்போ நடந்த இடைத்தேர்தல் இருக்கு, விக்கிரவாண்டியில் நடந்த இடைத்தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் வந்து வன்னியர் பாட்டாளி மக்கள் கட்சியோட கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்றாரு. இதுலேயே வந்து ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஒரு முரண் வருது. எப்படி அண்ணாமலை எப்படி வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும், அவருக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் அவர் கேட்கிறாரு. ராமதாஸ் அவர்களுக்கு பிஜேபி கூட கூட்டணி போறதுக்கு பிடிக்கல, அன்புமணி அவர்களுக்கு ஏடிஎம்கே கூட கூட்டணி போறது பிடிக்கல. இவங்க 2 பேருக்குள்ள இருக்க முரண் நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். 2-3 மாநாட்டில் மீட்டிங்ஸ்லேயே வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. எல்லா மாநாட்டிலுமே வந்து இளைஞரணி தலைவர்னு ஒருத்தர் பேசாமல் இதற்கு இருந்ததே கிடையாதுங்க. எங்கள் மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் நடந்த 2000 2013 வரைக்கும் நடத்தின அத்தனை மாநாட்டிலுமே இளைஞரணி தலைவர்னு ஒருத்தர் பேசுவார். அன்புமணி தான் அதை பேசிட்டு இருந்தார். 2004 அன்புமணி அவர்கள் தான் பேசினார். அந்த இடத்த அவர் விட்டு கொடுக்கல. நேற்று நடந்த மாநாட்டில் எங்கே இளைஞரணி தலைவர்? எங்க
ஒரு கட்சியோட இளைஞரணி தலைவரே இல்லாமல் மாநாடு நடத்துறீங்க. 2 நாள் முன்னாடி மாநாடுக்கு 2 நாள் முன்னாடி பூத்தாள் முறை அண்ணா சொல்கிறாரு, நான் இல்லாமல் எப்படி மாநாடு நடத்துவாங்க, எனக்கு சரியான முறையில் வந்து எனக்கு அழைப்பே கொடுக்கல அப்படின்றாரு. எதுவுமே சரியாக பண்ணாமல் நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் ஸ்டேஜில் பார்த்தா உங்கள் பொண்ணுங்க 3 பொண்ணுங்க நிற்கிறாங்க, நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் குடும்பம் முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க. இந்த கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க அப்போ யார்? இந்த குடும்பம், உங்கள் பொண்ணு, பேத்தி, பேரன் இவங்களாம் தான் தியாகம் பண்ணாங்களா? இந்த கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் படத்தை மட்டும் போட்டு காட்சி விட்டுருவீங்க. பதவியில் வந்தால் தலைவர் பதவி நீங்கள் எடுத்துப்பீங்க, எம்பி சீட் வந்தால் எம்பி சீட் நீங்கள் எடுத்துப்பீங்க, உங்கள் மனைவிக்கு எம்பி சீட்டு கொடுப்பீங்க. இதே மாதிரி இது குடும்ப கட்சினா குடும்ப கட்சின்னு மாத்திட்டு போயிடுங்க. எதுக்கு இந்த மக்களை ஏமாத்துறீங்க? சௌமியா அவர்கள் ஆயிரங்காலத்தாலோட வாட்டர் ட்ரீட்மெண்ட் இது பிளான்ட் சொல்லி அதில் வந்து அவங்க பேரை வைக்க சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் அதில் போய் அவங்க பேர் வைக்கணும்? உங்கள் கையிலேயே இருக்குது வன்னியர் அறக்கட்டளை, உங்கள் சொந்த அறக்கட்டளை, அதில் போய் நீங்கள் ராமதாஸ் அறக்கட்டளையும் மாற்றி வச்சுருக்கீங்களே, எப்படி அதை மாற்றி வச்சுருக்கிறீங்க? அப்பா இருக்கிறவர்களையும் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் ஒரு பிடி மண்ணும் செங்கலும் வாங்கி அவங்க கட்டினது, மக்கள் கட்டின காலேஜ் அது. அதில் எப்படி நீங்கள் ராமதாஸ் அறக்கட்டளையும் போட்டிருக்கீங்க? அது 10,000க்கு 3 லட்சம் டொனேஷன் கேட்குறீங்க. உங்ககிட்ட 3 லட்சம் கொடுத்து நாங்கள் டொனேஷன் வாங்கி படிக்கிறது, நாங்கள் ப்ரைவேட் காலேஜ்லேயே படிச்சுட்டு போயிடுவோம்ல. நீங்கள் சொல்கிறீங்க 10.5க்கு நான் சிஎம் ஆனால் சர்வே எடுப்பேன், அதை எடுப்பேன்னு அவ்வளோ சொல்கிறீங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. இந்த விஷயத்துக்கு நீங்கள் என்ன 5 வருஷம் ஆயிடுச்சு, அவர் இருந்து 6 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டீங்க? அறக்கட்டளை பேர் மாற்றி 3 லட்சம் டொனேஷன் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க. எந்த ஒரு வன்னியரோட மக்கள் யாருக்குமே வந்து இலவச கல்வி அறக்கட்டளை கிடைக்கிறதே இல்லை. ஆனால் மேடையாக பேசிகிட்டு இருக்கீங்க. நீ இலவசமாக நாங்கள் கல்வி கொடுக்கணும்னு பேசுகிறோம், கல்வி 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 கல்வின்னு தான் நேற்று ஃபுல்லாக நீங்கள் பேசுனீங்க. ஆனால் உங்கள் காலேஜ்லேயே நீங்கள் கல்வி அறக்கட்டளை கொடுக்கலாம்ல? நீங்கள் கல்வி அறக்கட்டளை இருக்குது சொந்தமாக, அதில் ஏன் நீங்கள் அப்படி மாற்றினீங்க? நேற்று ஒரே ஒரு மாநாடு தான் நடத்தினார். அவர் ஒரு மாநாட்டு நடந்ததுக்கே அவர் வந்து நாக்கு தள்ளிடுச்சு போல. அவருக்கு இங்கேருந்து நடக்கிறாரு, சுற்றி ஓடுறாரு. இத்தனை வருஷமாக 1 இல்லை 2 இல்லை 12 மாநாடு கிட்டத்தட்ட எங்கள் அப்பா நடத்தினார். இவரை மாதிரி நடத்தல. எங்கள் அப்பா மாநாடு நடத்தும் மிக பிரம்மாண்டமாக போட்டு செட்டு மகனும் மிக பிரம்மாண்டமாக போட்டு அத்தனை கோடி மக்களை வர வைப்பாங்க. வர வச்சு அவர் அலைஞ்சார். நீங்கள் வீட்டு உள்ள இருந்துக்கிட்டு நீங்கள் நல்லா காசு சம்பாரிச்சிங்க. இப்போ நீங்கள் ஓடி நீங்கள் வந்து பையன் வந்து அப்பா கிட்ட காமிக்கிறாரு கூட்டத்தை, அவ்வளோதான். இது மக்களுக்கான கூட்டமே கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்ட எனக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிக்கிறீங்க. அவர் என்ன பண்ணுறாரு? ஒன்றுமே இல்லை. அவர் வந்து ராமதாஸ் ஐயா என்ன சொல்கிறாரு? 4-5 ஃபோனை வச்சுட்டு நீங்கள் பேசுகிறீங்க, காக்கா பிடிக்காதீங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. யாரை பேசுகிறாரு? அன்புமணி ஐயாவை தானே பேசுகிறாரு. நீங்கள் பண்ணுற தப்ப அவர் எடுத்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து வீட்டிலே இருந்து உட்காந்துக்கிட்டே நீங்கள் அரசியல் பண்ணால் ஒன்றும் பண்ணிட முடியாது, ரோடாக அலையணும், ஊராக போகணும் அப்படின்னு அவர் எடுத்து சொல்கிறாரு. அவர் ஆனால் சொந்த முகுந்தன் உங்கள் சொந்த தங்கச்சி பையன் தான், அந்த பையன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ஐயாவே பேசுகிறாரு, இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாரு. நீங்கள் நாட்டில் இருக்க நம்ம வன்னியர் சமுதாய மக்கள் வளரணும்னு நீங்கள் எப்படி நினைப்பீங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேட்குறேன்? அன்புமணி அவர்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நேற்று கேட்டார். நாங்கள் ஒரு வாய்ப்பு தரோம் அன்புமணி அவர்களுக்கு. வன்னியர் கல்வி அறக்கட்டளை 87 போராட்டத்துக்கு அப்புறம் 2000க்கு அப்புறம் ஆரம்பித்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை ஒரு வன்னியர் மக்களும் கடைக்கோடி வன்னியர் மக்களும் அதில் வந்து அவங்களோட பங்கீடு இருக்குது. அந்த கல்வி அறக்கட்டளை இன்றைக்கி வந்து ராமதாஸ் அவர்கள் கையில் தான் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 20,000 கோடி சொத்து இருக்குது. ஒரு 300 மாணவர்கள்லேருந்து 400 மாணவர்கள் படிப்பாங்க. அவங்களுக்கு ஏன் இலவச கல்வி கொடுக்க முடியல? ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளையில் இலவச கல்வின்னு கொடுக்கலாம்ல. மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இருந்த வரைக்கும் அது இலவச கல்வி அறக்கட்டளையாக தான் இருந்தது. அவர் மறைவுக்கு அப்புறம் அது பேர் மாற்றப்பட்டுச்சு, ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு பேர் மாற்றப்பட்டாங்க. நேற்று சௌமியா அவர்கள் வந்து அது கேட்குறாங்க, ஆயிரங்காணி ஆளவந்தாரோட இடத்துல வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது, அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஆயிரங்காணி ஆளவந்தாரோட பேரை வைக்கலாம்னு. சொந்த கல்வி அறக்கட்டளையில் இந்த மக்களோட கல்வி அறக்கட்டளையில் பேரை நீங்கள் திருடி மாற்றிக்கிட்டீங்க. இது எப்படி உங்களுக்கு வந்து கூச்சமாக இல்லையா? இது மற்றவங்களை பார்த்து கேட்கறதுக்கு நம்ம முதுகில் இருக்க அழுக்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன், 10.5 ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு இதை பற்றி மட்டுமே தான் நேற்று பேசினாங்க. இடஒதுக்கீடு கண்டிப்பாக தேவை. இடஒதுக்கீடு கொடுக்குறேன், ரிசர்வேஷன் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொல்லி ஆளுங்கட்சி சொல்லியிருக்கு, மத்திய அரசு சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன அழுத்தம் கொடுக்கணுமோ அதை சொல்லணும். அதையும் விட்டுட்டாங்க. கலைஞர் அவர்கள் வந்து ஏமாத்திட்டாங்க, ஜெயலலிதா அம்மையார் வந்து சரியான முறையில் வந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. கலைஞர் அவர்கள் தான் 3 லட்சம் வந்து இழப்பீடு தொகை கொடுத்தாங்க. இன்னைய வரைக்கும் கலைஞர் அவர்கள் தான் பென்ஷன் கொடுக்குறாரு. அந்த 25 தியாகிகள் குடும்பத்துக்கு பென்ஷன் கொடுக்கறது கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் அவர்கள் கொடுத்த பென்ஷன் தான் இன்னைய வரைக்கும் இருக்கு. அதை வந்து எங்கேயுமே நீங்க சொல்லவே இல்லையே. இன்னைக்கு செஞ்சாங்கன்னு சொல்றதை நாங்கள் செஞ்சோம். 10.5 எடப்பாடி அவர்கள் கொடுத்தாரு. அது சரியான முறையில் கொடுத்துருந்தா நாங்களும் பயன்பட்டுருப்போம். இன்னைக்கு 5 வருஷம் எவ்வளோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, டிஎன்பிசி எக்ஸாம் வந்துருச்சு, எல்லாத்துலையும் என் மக்கள் உள்ள போயிருப்பான். நீட் தேர்வு வந்துச்சு, எல்லாத்துலையும் என்னோட மாணவர்கள் வந்து இன்னைக்கு டாக்டர் ஆயிருப்பாங்க. யாருனாலுமே எதுவுமே உள்ள போக முடியலையே.
ரிசர்வேஷன் அப்படியே தடைப்பட்டு கிடைக்க இது உங்கள் 2 பேரோட சூழ்ச்சினால இதை மறைக்கிறதுக்கு நீங்கள் மற்றவங்க மேலே வந்து பழி போட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த மாநாட்டுக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து கூப்பிட்டாங்க. அது கூப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு, ரோட்டில் போகிறோம் யாரோ வந்து என்னை கூப்பிட்டா நான் எங்கே போகிறது அப்படின்ட்டாங்க. நாங்கள் ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தி திருமாவளவன் வாங்க நாங்கள் வந்து, ஏன்னா இந்த சமுதாயமும் வன்னியர் மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வந்து ஒரு பிரிவினை அரசியலை உண்டாக்குனதே ராமதாஸ் அவர்கள் தான். அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் இப்போ அவரை சந்திச்சு நாங்கள் ஒரு மாநாட்டுக்கோ இல்லை மீட்டிங்கோ கூப்பிட்றோன்னா உடனே வந்து இவங்க எல்லாம் காக்கை வன்னியர்கள், இவங்க எல்லாம் வந்து வன்னியர் இன துரோகிகள் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த பிரிவினை அரசியலை இன்னும் ராமதாஸ் அவர்கள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே செஞ்சுக்கிட்டு இருப்பார்? ஏன் இந்த மக்கள் என்ன ஏமாத்துறாரு? அவர் வச்சிருக்க கல்வி அறக்கட்டளையில் எதுக்காக ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்து கவர்மெண்ட்டுக்கே வந்து பட்ஜெட் கொடுக்குறாரு, நிழல் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுறாரு ராமதாஸ் அவர்கள். இதேமாரி ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்து இதில் இத்தனை மாணவர்களுக்கு வந்து நாங்கள் இலவசமாக கல்வி கொடுக்குறோன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமே இருக்க பதவியை கொடுக்குறீங்க, இருக்க அதிகாரத்தை கொடுக்குறீங்க, இருக்க சீட்டு எம்பி சீட்லேருந்து எம்எல்ஏ சீட் எல்லாமே உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்குறீங்க. இந்த 25 தியாகிகளில் இருக்க குடும்பத்தில் யாருக்கா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சீட்டை கொடுக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு வெறும் உங்கள் குடும்ப அரசியலாகவே பண்ணுறதுக்கு என் மக்களை ஏன் இன்னும் ஏமாத்துறீங்க? மாநாடுன்னு ஒன்று நடத்தி ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்துகிற மாதிரி ஒரு மாநாடு நேற்று நடத்துனீங்க. என் மக்கள் வந்து நேற்று அவங்க வீட்டில் இருந்த அண்டா குண்டா நகையெல்லாம் விற்றுட்டு தான் எல்லாம் வந்திருப்பான். விற்றுட்டு வந்து பார்த்த அந்த ஏவி வீடியோவையும் உங்களோட படத்தை பார்க்கறதுக்கு அது வீட்லேயே உட்காந்து பார்த்துருக்கலாமே. மக்களை வான்னு கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் வர வச்சு நேற்று ஒரு நாள் பழப்பு போச்சு, ஒரு நாள் சம்பளம் போச்சு, எல்லாம் கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. என் மக்கள் இன்னும் முன்னேற்றமே அடையலை. 40 ஆண்டுகளாக நீங்கள் முன்னேறிட்டீங்க. நான் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பைசா கூட இல்லை. நான் ராமதாஸ் அவர்கள் சொன்னார், இன்னைக்கெல்லாம் சொகுசு காரில் வராங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஒரு பைசா இல்லை, வெறும் 3 ரூபாய். டாக்டர் நேற்று அவரே சொல்றாரு, 3 ரூபாய் போட்டு எவ்வளோங்க சம்பாதிப்பீங்க? நீங்கள் 3 ரூபாய்க்கு ஊசி போட்டு எவ்வளோ சம்பாதிப்பீங்க? இன்னைக்கு அன்புமணி அவர்கள்ட்ட இல்லாத கார் இல்லை, சொகுசு பங்களா வச்சிருக்காரு, பனியூரில் ஒரு பங்களா வச்சிருக்காரு, டி நகரில் ஒரு பங்களா வச்சிருக்காரு, கப்பல் வச்சிருக்காரு, இன்னும் என்னென்னமோ இருக்கு அவர்கிட்ட. இதெல்லாம் எங்கேருந்து சம்பாதிச்சிங்க? ராமதாஸ் அவர்கள் நேற்று அதை தான் கேட்குறாரு. நீங்கள் சொகுசா இருக்கீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, 4 ஃபோன் வச்சுட்டு அரசியல் பண்ணுறீங்க, நீங்கள்லாம் தேவையில்லை, உங்கள் கணக்கை முடிப்பேன்னு அப்பாவுக்குள்ள இருக்க சண்டையை இன்னும் எத்தனை மாதம் இப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த மக்கள் இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறதுனால என் மக்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? இந்த மாநாடுனால என் மக்களுக்கு என்ன ஒரு முன்னேற்றம் கிடைச்சது? இல்லை என்ன சமுதாய ரீதியாக இல்லை அரசியல் ரீதியில் என்ன அங்கீகாரம் கிடைச்சது? ஒன்றும் கிடையாது. யாராச்சும் ஒருத்தங்களாவது அங்கே வந்து எழுச்சியாக நீங்கள் முதல்ல பேசுனீங்களா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். அப்பா இருந்தப்ப அவர் வரலாறு மொத்தத்தையும் அவராக பேசுவார், ஏவி போட்டு காமிக்க மாட்டார். அப்படி இருக்குள்ள நீங்கள் யாருமே அங்கே எழுச்சியாக பேசலை. நீங்கள் எந்த இடத்துலையுமே முதல்ல அன்புமணியாக ஸ்டார்டிங்கில் பேசவே இல்லை. அப்பா இருக்குள்ள பேசிக்கிட்டே தான் இருப்பார். அங்கே மக்கள் பொறுமையாக இருக்க சொல்லி எல்லாமே அவர் தான் சொல்லிட்டு இருப்பார். ஆனால் நீங்கள் ஏன் பேசல? உங்கள் மேலே கேஸ் ஒழுங்குவாதுன்னு பயந்தீங்க. இத்தனை நாள் எங்கள் அப்பா இருந்தார், கோர்ட்டு கேஸ் வாங்கினார், கேஸ் இருந்தால் பெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு இஷ்டத்துக்கு வாங்கினார். நீங்கள் நல்லா சொகுசாக இருந்தீங்க. கேஸுக்கு பயந்து நீங்கள் எந்த இடத்துலையும் பேசாமல் இருந்துட்டீங்க. உங்கள் வாயாலே நீங்கள் ஒரு உண்மையை சொன்னீங்க. என்னது? மாவீரன் இருந்திருந்தா இதை விட பிரம்மாண்டமாக செட்டு போட்டிருப்பாரு. அவர் இருந்திருந்தா நான் ஒரு மூலையில் உட்காந்துருப்பேன், நான் இப்படி வந்து அலையணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு நீங்களாவே ஒத்துக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு தானே பண்ணுறீங்க. நான் கூட நினச்சேன் நேற்று மாநாட்டில் வன்னியர் அறக்கட்டளை பற்றி பேசுவீங்க, மக்களுக்கு கொடுப்பீங்க, மக்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக படிப்பு சொல்லி கல்வி தரோம் அப்படின்னு உங்கள் அறக்கட்டையில் நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்வீங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கான எந்த பேச்சுமே நீங்கள் பேசலை. அப்பா பிள்ளை சண்டையை தான் நீங்கள் அந்த இடத்துல பேசுனீங்க தவிர வேறு அப்பாவை பற்றி வரலாறு ஃபுல்லாக போட்டிங்க உங்கள் அப்பாவை பற்றி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் பையனை பற்றி ஃபுல் வரலாறு நீங்கள் போட்டிங்க. அதையே தான் திரும்ப நீங்கள் பேசுனீங்க, வேறு எதுவும் நீங்கள் பண்ணலை. நாங்கள் சமுதாய மக்களை நோக்கி பயணித்து நாங்கள் எங்கள் மக்கள்கிட்ட இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி எங்கள் மக்களோட ஒற்றுமையை ஒன்று திரட்ட போகிறோம். நாங்கள் ஏன்னா என் மக்கள் செதறி கிடக்குறாங்க. இல்லை சார், நாங்கள் தனியாகவே அமைப்பு வச்சுருக்கோம், அது மூலியமாகவே நாங்கள் பயணிக்கிறோம். என்னங்க? புரியல. நான் என்ன சொல்றேன், செஞ்சதை செஞ்சேன்னு சொல்லுங்க, செய்யலன்றதை செய்யலன்னு சொல்லுங்க. ரிசர்வேஷன் கொடுத்தாருன்றது சொல்லியிருக்காங்க. இதனால வரைக்கும் பாமக 10.5 பல போராட்டங்கள் நடத்திருக்காங்க, நேரில் சந்திச்சு மனு கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க எலெக்ஷன் வரப்போ மட்டும் எழுந்துட்டு வரீங்க. உங்களுக்கு பின்னாடி நீங்க இப்ப சரியா கவனிக்கலன்னு அர்த்தம். 7 வருஷமா இதை பேசிக்கிட்டே தான் இருக்கோம். எலெக்ஷன் வரப்போ மட்டுமே இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனையை வந்து எடுத்துட்டு வந்து சொல்றீங்க. மாநாடு நேற்று நடந்ததுனால இன்னைக்கு நாங்க இதை சொல்றோம். புரியல மாநாடு அது நேற்று மாநாடா
நடக்கல. அது வெறும் அவங்க 2 பேரும் அவங்க குடும்ப நிகழ்ச்சியாக தானே நடந்தாங்க. அது மாநாடா நடத்திருந்தா நாங்களே இன்னைக்கு அமைதியாக தானே இருந்திருப்போம். நாங்கள் என்ன கேட்குறோம், கல்வி அறக்கட்டளையிலே மக்கள்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறோம். நான் வந்து நீங்கள் திமுக அங்கீகாரம் கொடுங்கன்னே சொல்ல, வன்னியர் கல்வி அறக்கட்டளையில் இலவச கல்வின்னு கொடுங்க, நான் எதுவுமே சொல்லணும்னு கேட்குறேன். என்ன எதுக்கு கேட்கணும்? நான் கேட்கறது என்ன தப்பு இருக்கு? இல்ல நாங்க கேட்கறது சொல்றீங்க நீங்க. அப்படி இருந்திருந்தா நாங்க இத்தனை 5 வருஷமா இருக்கோம். அப்பா இருந்து 5 வருஷமா அவங்க கூட தான் இருக்கோம், பிரச்சாரம் போயிருக்கோம். நாங்க சீட்டு வாங்கிட்டு போயிருப்போமே. எங்களுக்கு அரசியல் தான் முக்கியம், கட்சி முக்கியம். அவங்க பின்னாடி பேச சீட்டு வாங்கிட்டு நாங்க பாட்டு ஐயா கிட்ட சீட்டு கேட்டிருந்தாலே எங்களுக்கு கொடுத்துருப்பாரு. நாங்க அவங்களை எதுக்குன்னு எந்த அரசியலும் கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், என் மக்கள் கிட்ட இருந்து வாங்கின சொத்தை என் மக்களுக்கு கொடுங்க தானே கேட்கிறேன். நான் வேற எதுவுமே என் கேள்வி இல்லை. இங்க இந்த பிரஸ் மீட்ல நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, வன்னியர் கல்வி அறக்கட்டளையில வன்னியர் மக்களுக்கு திருப்ப கொடுங்க. ஏன் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு பேரை மாத்திருக்கீங்க? அதுல இருக்க சொத்தோட விவரங்களை வன்னியர் மக்கள் கிட்ட கொடுத்து வன்னியர்களுக்கு இலவச கல்வி கொடுங்கன்னு கேட்கிறேன். இதுல என்ன தப்பு? இந்த அளவு பேசுறோம்னா, எங்க அப்பாவை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி கொண்டாரு அவரு ஐயா. அது உண்மை, நிதர்சனமான உண்மை. அதுக்காக தான் இந்த அளவுக்கு நாங்கள் பேசுகிறோம். அவரையுமே கொண்டுட்டீங்க. ஆனால் அந்த மக்களை நீங்கள் அவர் இருக்கிறவரையும் இந்த மக்கள் பாதுகாப்பாக இருந்தாங்க. இப்போ வன்னியர் மக்கள் யாருக்குமே பாதுகாப்பே இல்லை. யாருக்கு பாதுகாப்பு இருக்கு? முதல்ல எங்களால் முடிஞ்சதை நான் அந்த மக்களுக்கு நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். நேற்று அதே மாநாட்டில் அவர் படத்தை போட்டு காமிச்சு தான் அவங்க மாநாடே நடத்துறாங்க. அவர் படம் போடாமலே அவரை பற்றி சொல்லாமலே அவங்களால மாநாடு நடத்த முடியல. மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுக்காக வந்த கூட்டம் தான் அது. நான் என்ன சொல்கிறேன், இவங்க கூட்டணின்ற ஒரு விஷயத்தை தான் பேசுகிறாங்க. 2016 தனியாக நிற்க தெரிஞ்ச அன்புமணி அவர்கள், மாற்ற முன்னேற்றம் பேசின அன்புமணி எங்கே போயிட்டாரு? ஏன் தனியாக நிற்க முடியல? அன்னைக்கு 30 லட்சம் வாக்கு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு அவங்களோட வாக்கு சதவீதம்? 2019 என்ன சமரசமத்துக்கான கூட்டணி போனாங்க? 2019 கூட்டணி போனாங்க ஏடிஎம்கே கூட. அன்னைக்கும் மோடி அவர்களோட ஆட்சி தான் இருந்தது. அன்னைக்கே அவங்க இடஒதுக்கீடு பற்றி பேசல. ஏன் இடஒதுக்கீடு வாங்கி தரல? அன்னைக்கு ஆளுங்கட்சி கிட்ட வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு இதே அண்ணாமலை அவர்கள் தான் என்ன சொல்றாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவர் நடப்பயணம் பார்ப்ப தருமபுரியில் சொல்றாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா தமிழ்நாட்டில் கலவரம் வரும், ஜாதி கலவரம் வரும்னு. இன்னைக்கு அவங்களோட தலைமை தானே சொல்லுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் எடுக்கிறோன்னு. அப்போ அண்ணாமலைக்கு என்ன வன்மம் இந்த வன்னியர் மக்கள் மேலே? நான் என்ன சொல்றேன், எல்லா சமுதாய மக்களுக்கும் மற்ற கட்சி தலைவர் எல்லாருக்குமே வன்னியர் மக்கள் மேலே வன்மம் இருக்கு. ஏன் அந்த வன்மம் இருக்குன்னு தான் நான் கேட்குறேன். அண்ணாமலை அவர்கள் அந்த பேச்சு எதுக்கு பேசணும்? ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா கலவரம் வரும்னா அப்போ நாங்கள் வந்து எந்த மக்களுக்கு எந்த விதத்தை துரோகம் செஞ்சுருக்கோம்? நான் அதை தான் கேட்குறேன். அண்ணாமலை அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் வந்து எப்படி விக்கிர வண்டியில் இடைத்தேர்தல் அவர் எப்படி வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறாரு? இந்த இடத்துல என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அன்புமணி அவர்களுக்கு வந்து பிஜேபி கூட கூட்டணி போகணும். அவர் செஞ்சிருக்க ஊழலை மழைக்கிறதுக்காகவும் அவர் மேலே வழக்கு சிபிஐ வழக்கு இருக்குன்றதுக்காக அவர் பிஜேபி அவர்கள்கிட்டே அண்ணாமலை அவர்கள் ஜால்ரா தேடிட்டு அவர் இருக்காரு. அதுக்கு ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி போகலாமா டிஎம்கே கூட கூட்டணி போகலாமான்னு அவர் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள இருக்க சண்டையை தான் நேற்று மாநாட்டிலையும் செஞ்சாங்க. அதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த பிரஸ் மீட்டே சொல்கிறோம், இலவச கல்வியை கொடுங்க, இலவச கல்வியை கொடுக்குறோன்னு நீங்கள் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்க, இலவச கல்வி தரும்னு சொல்கிறீங்க. அதை நீங்க வந்து வச்சிருக்க கல்வி அறக்கட்டளையில் இலவச கல்வி கொடுங்க, தனிச்சு போட்டிடுங்க. நீங்க யார் கூட வேணாலும் கூட்டணி போங்க, யார் கூட வேணாலும் கூட்டணி போறதுக்கு உரிமை இருக்குங்க. ஆனா நீங்க வந்து உங்களோட ஊழலை மறைக்கிறதுக்காகவும் உங்க மேல இருக்க சிபிஐ வழக்கு வந்துருன்றதுக்காக நீங்க வந்து ஒரு கூட்டணி போய் இந்த மக்களை ஏன் பலிகடை வாக்குறீங்க? இப்ப நீங்க மாநாடு இதே மாநாடு போன வருஷம் போட்டிருக்கலாம்ல, போன வருஷம் ஏன் போடல? எல்லா சித்ரா பௌர்ணமிக்கும் மாநாடு நடந்தது 2013 வரைக்கும். அதுக்கப்புறம் வழக்கு வந்தது, மாநாடு நடக்கல. 18 இறந்தாங்க, அதுக்கப்புறம் வழக்கு முடிஞ்சிருச்சுல, வாங்கிருக்கலாம்ல, ஏன் மாநாடுக்கு பர்மிஷன் வாங்கல? இந்த வருஷம் ஏன் வாங்குறீங்க நீங்க? நான் கேட்குற கேள்வி, நீங்கள் வந்து சந்தர்ப்பவாத அரசியல் ஏன் பண்ணுறீங்க? சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பண்ணி நீங்கள் அரசியல் பண்ணுங்கள், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஏன் மக்களை ஏன் பலிகடை வாக்குறீங்க? ஏன் மக்களை ஏன் இன்னும் ஏமாத்துறீங்க? நேற்று வந்தவங்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடச்சிதாங்க? நீங்கள் இது வரைக்கும் வரலாறு வாய் வழியாக வந்து மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார், வரலாறு எடுத்து வச்சார், மக்கள் எந்த விதத்தில் பாதிப்படைகிறாங்க, என்ன பிரச்சனை நடக்குது, எப்படி வந்து அடுத்த கட்ட அரசியல் என்னன்னு பேசுவாங்க. நேற்று அதை எங்கே பேசுனீங்க நீங்கள்? அது எதுவுமே பேசவே இல்லையே. அப்பா பையனுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு இருந்தாரு, பையன் வந்து அப்பா கிட்ட நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்ற மாதிரி அவர் அங்கே சொல்லிட்டு இருந்தார். இதுதான் நடந்தது நேற்று மாநாட்டில். அதுக்கான ஒரு பிரஸ் மீட் தான் இதுவே தவிர நாங்கள் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கல. எங்களுக்கு இலவச அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை இலவசமாக கொடுங்க, ஜாதிவாரி கணக்கு எடுக்கிறேன்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை கொடுங்க, நாங்கள் எங்களால் முடிஞ்ச அழுத்தத்தை கொடுக்குறோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், எங்களுக்கு வந்து சென்செக்ஸ் எடுக்கணும், எங்களுக்கு வகுப்பாத வீதாச்சாரியப்படி இடஒதுக்கீடு கொடுக்கணும், எல்லா சமுதாயத்துக்கும் கொடுங்க, எங்களுக்கு மட்டும் கொடுங்கன்னு கேட்கல, அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவங்களோட கணக்கெடுப்பு படி எல்லா சமுதாயத்துக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க. இதை செஞ்சால் போதும். இது எந்த அரசாங்கம் செய்யுதோ அந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். மருத்துவ சிகிச்சையில் எத்தனையோ இடத்துல நான் சொல்லியிருக்கேன். அப்பா வந்து என்ன சொன்னாங்க, ஆரம்பத்தில் அவங்களுக்கு லங் டிசீஸ் வந்திருந்தப்ப, இல்லை கேளு நான் சொல்கிறேன், லங் டிசீஸ் இருந்திருந்தப்ப என்ன ஆச்சு, ஐயாவே வீட்டுக்கு வந்து சொல்கிறாரு, இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, நீங்கள் விட்டுருங்க ஐயா, நாங்கள் வந்து மலர் ஹாஸ்பிட்டல் குளோபல் எங்கேயா நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கும் விடலை. கேட்டால் அவங்க வந்து நான் அப்போலோவில் தான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி 48 நாள் செடேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒருத்தங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி அவங்க உயிர் நிற்பாங்க?
நீங்கள் மயக்கத்திலே இருக்கீங்க. 48 நாள் தொடர்ந்து ட்ரக்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நினைப்பு இருக்கும்? உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. 48 நாள் வென்டிலேஷனில் கண்டினியூஸ் 24/7 செடேஷன்லேயே போயிட்டு இருந்ததுனால தான் ஒரு உயிரிழப்பே வந்தது. அவருக்கு ஆப்ரேஷன் நாங்களே சொல்லிட்டோம். நீங்கள் அதை மீறி எங்களை கேட்காம வென்டிலேட்டரில் எப்படி அவங்கள போடலாம்? எங்களை கேட்காம ஒரு முடிவு நீங்கள் எடுத்தீங்க. நாங்கள் சொல்லியுமே அங்கே அத்தனை பேர் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்துமே எதையுமே எங்களை கேட்காம நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணீங்க. பண்ணிட்டு நீங்கள் மேடையில் நீங்கள் எங்கள்கிட்ட கூட மேடையில் சொல்கிறீங்க மாதிரி எனக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. நாங்கள் கேட்டோம் சிங்கப்பூர் கூப்பிட்டு போனோன்னா அதுவும் முடியாது அப்படின்னு. நாங்கள் பாஸ்போர்ட் நிறைய இடத்துல காமிச்சிருக்கோம். அப்பா டெல்லிக்கு போன பாஸ்போர்ட் எப்பயோ இருக்கு, பழைய பாஸ்போர்ட். மலேசியா போன பாஸ்போர்ட் இருக்குது. அவர்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லைன்னு சொல்லி நீங்கள் மேடையில் சொல்கிறீங்க. நீங்கள் அப்போ இது யார் ஏமாத்த செய்கிறீங்க? இது வந்து சாதிவாரிய கணக்கெடுப்பு அதோட முக்கியத்துவம் சொன்னீங்க. கொங்குநாடு தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் அவர்கள் போன்றவர்கள் தான் இப்போ இடையில ஒரு கூட்டம் வச்சிருக்காங்க. அது வந்து என்னன்னா குடும்ப கட்டுப்பாடை வந்து முறையாக பின்பற்றின சமூகங்களுக்கு இந்த மாதிரி சாதிவாரிய கணக்கெடுப்புனால பாதிப்பு ஏற்படும் அந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க. அதை பற்றி என்னுடைய கருத்து இல்ல. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க வந்து எல்லாருக்குமே எல்லாரோட பங்கீடு கொடுங்கன்னு தானே சொல்றோம். குடும்ப கட்டுப்பாடு அந்த டைம்ல வந்து ப்ராப்பரா வந்து நல்லபடியா கொண்டு போனவங்க அந்த சமூகம் பாதிக்கும். எப்படி பாதிக்கும்? அவங்க கம்மியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும்ல. ரெப்ரசன்டேஷன் என்ன சொல்றேன், 10 பேர் தான் இருக்கீங்கன்னா 10 பேருக்கான ரெப்ரசன்டேஷன் கிடைக்கல. உங்களுக்கு ரிசர்வேஷனே இல்லைன்னா அந்த ரெப்ரசன்டேஷனே இல்லாமல் போயிடுங்க. நீங்க வந்து சொல்றீங்க மைனாரிட்டிஸ் இருக்காங்க, ரொம்ப கம்மியான மக்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த இடத்துல நீங்க வந்து கணக்கெடுப்பு எடுத்து அவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கான தனித்துவமான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னு சொன்னாதானே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ரெப்ரசன்டேட்டிவே இல்லை, உங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லைன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்காதுல்ல. எங்கேயுமே உங்களுக்கு எப்படி சொல்றது, காலேஜோ அட்மிஷன்ஸ்லயோ ஸ்கூல்ஸ்லயோ காலேஜ்லயோ ப்ரொமோஷன்லயோ எதுலையுமே எந்த வாய்ப்புமே இருக்காதுல்ல. அதுக்காக தான் நாங்கள் எல்லாத்தையுமே கேட்குறோம். மன்றாடி கேட்கறது என்னன்னா அனைத்து ஜாதிக்கான கணக்கெடுப்புமே எடுங்க. எல்லா ஜாதிக்கும் அந்த அவங்களோட கணக்கெடுப்பு படி அவங்களோட இடஒதுக்கீடு கொடுங்கன்னு தான் கேட்குறோம். அவர் 7 வருஷமா சொல்லிட்டு தாங்க நான் என்ன கேட்கிறேன், போராட்டம் நடத்துறோம் சொல்றீங்க. போராட்டம் நடத்துறதுனால இளைஞர்கள் மேல வழக்கு விழுது. அந்த வழக்கை யார் பாக்குறீங்க? நீங்க நாங்க வந்து திமுக சப்போர்ட்டா இருக்கோம்னு சொல்லி பேசுறீங்க. வழக்கு வாங்க இல்ல. உங்களோட கேள்வி அது சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே எழுதுவாங்க. உண்மை என்னன்னா இப்போ வழக்கு வாங்குற இளைஞர்களை பாக்குறது யாரு? அவங்க வச்சிருக்க வக்கீல் ஒரு பெயிலுக்கு 10,000 ரூபாய் கேட்கிறாரு. வழக்கு வாங்குற இளைஞர் போன 21 மாநாடு 2021 நடந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட 7000 பேர் மேல வழக்கு போட்டாங்க. யார் அந்த வழக்காடுறது? காடி வெட்டியார் அவர்கள் இருக்கும்போது அவர் எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணி அவரோட சொத்துக்கு இதெல்லாம் வித்து வழக்கு நடத்தினாரு. 87 நடந்த கேஸே வந்து அதுக்கப்புறம் இருந்த ஆட்சியாளர்கள் தான் தள்ளுபடி பண்ணாங்க. இன்னும் இந்த கேஸ் 2021 நடந்த கேஸ் இன்னும் இருக்கு. நீங்க போராட்டம் நடத்துங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க மட்டுமே இப்ப நேற்று குடும்ப நிகழ்ச்சி நடத்திட்டு முதல் வரிசையில் உங்க குடும்பம் உட்காந்துருந்தாங்க, அவங்களை கூட்டு போய் போராடுங்க. இல்ல வந்து நாங்க வந்து தொடர்ந்து ஒரு இடத்த சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, அவங்க 5 MLA இருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து 5 MLA இருக்காங்க. 5 MLA ரிசைன் பண்ண சொல்லி அழுத்தம் கொடுங்க. ஏன்னா இப்போ அது முழுக்க வன்னியர் தொகுதி தான். வன்னியர் தொகுதியில நான் வந்து இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுக்கல, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல அப்படின்னு சொல்லி நான் வந்து ரிசைன் பண்றேன் அப்படின்னா திரும்ப அங்க ஒரு வன்னியர் தவிர வேற யாராலையும் ஜெயிக்க முடியாது. அது பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் தவிர வேற யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா நான் எனக்கு இடஒதுக்கீடே கிடைக்கல, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எடுத்து நான் ரிசைன் பண்றேன், அதை செய்யுங்கன்னு சொல்றேன். அந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை கொடுங்க. நீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்குறீங்க, பட்ஜெட் போடுறீங்க, இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு போராட்டம் எதுக்கு நடத்துறீங்க? மக்களை கொண்டாந்து ஒரு கூட்டத்தை காமிச்சிட்டு அப்ப நீங்க எலெக்ஷன் நீங்க சொன்னீங்க எலெக்ஷன் அப்பதான் நீங்க வந்து பேசுறீங்கன்னு. 21 எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க. அப்பயே நீங்க எல்லாம் இந்த கேள்வி கேட்கல. போராட்டம் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து ட்ரெயின் எல்லாம் மறிச்சு நிறுத்தினாங்க. எங்க போராட்டம் பண்ணலன்றீங்க? நாங்க இது வரைக்கும் 4 முறை சிஎம் பார்த்து இதே கேஷ் பேஸ் சென்சஸ் ரிப்போர்ட் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். எங்களால முடிஞ்ச அழுத்தங்கள் நாங்க என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸ்லாம் போய் எல்லா ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்லையும் நாங்களும் போய் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். எங்களுக்கு வந்து கேஷ் பேஸ் சென்சஸ் எடுங்க, ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். டேட்டாஸ் எந்தெந்த இடத்துல வந்து எவ்வளோ வேகன்சிஸ் காலியாக இருக்கு, எவ்வளோ ஃபில் ஆகுது, எத்தனை வந்து அதில் எம்பிசிடியில் வந்து வன்னியர் மக்களுக்கு எவ்வளோ ஃபில் ஆகுதுன்னு அந்த டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி நாங்களும் கொடுத்துருக்கோம். எங்களால் நாங்கள் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ராமதாஸ் அவர்கள் வச்சிருக்காரு. இந்த வன்னியர் மக்களுக்கு நான் தான் அடையாளம்னு சொல்றாரு. அதனால தான் அவங்கள பார்த்து இந்த கேள்வி கேட்கிறோம். இதே வன்னியர் மக்கள் வந்து திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க, பிஜேபியில் இருக்காங்க. அவங்க பார்த்து நாங்கள் கேட்க முடியாது. அவங்க வேற கொள்கையில் இருக்காங்க. அவங்க கட்சியோட கொள்கை அடிப்படையில் அவங்க போயிட்டாங்க. வன்னியர் மக்கள்னால மட்டுமே உருவாக்கப்பட்ட கட்சி வன்னியர் கட்சி. நேற்று மஞ்சள் கலர் டிஷர்ட் போட்டு வந்த ராமதாஸ் அவர்கள் தான், அன்புமணி அவர்கள் தானே. வன்னியர் மக்களால் மட்டுமே அவங்களோட தியாகத்தினால மட்டுமே உருவாக்கப்பட்ட கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. வன்னியர் சங்கத்தோட அடிப்படை தான் பாட்டாளி
பாட்டாளி மக்கள் கட்சிக்கான அடிப்படை. அப்படி இருக்கும்போது அவங்கள தான் நான் இந்த கேள்வியை கேட்க முடியும். இருக்க கடைக்கோடி வன்னியர் அத்தனை பேருமே எந்த கேள்வி வேணாலும் வன்னியர் சங்கத்தை பற்றி கேட்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சி பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியே கேட்கலாம். ஏன்னா அது வந்து தனிநபரோட கட்சி கிடையாது, தனிநபரோட சங்கம் கிடையாது. நாங்களாம் சேர்ந்து உருவாக்கின சங்கம் தான் அது. எங்கள் எல்லாரோட ரத்த வேர்வையில் உருவான கட்சி தான் அது. அதனால தான் இந்த ஆதங்கத்தில் நாங்கள் அவங்களை கேட்குறோமே தவிர மற்ற யாரையும் பார்த்து எங்களுக்கு கேட்கணுன்ற அவசியம் இல்லை. நேற்று அன்புமணி அவர்கள் பேசும்பொழுது இந்த சமுதாயம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பெரிய பட்டியலே போட்டிருக்காரு. எம்பிசி இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு அப்புறமும் வந்து இந்த சமுதாயம் வந்து எந்த விதத்திலும் முன்னேறல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த வன்னியர் சமுதாயத்துக்காக என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லி பட்டியல் போட்டு பேசியிருக்காரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது குடும்ப விழா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம், நான் தான் சொல்கிறேன்ல, 20 நிமிஷம் நீங்கள் முழுசாக அந்த 2 மணி நேரம் அந்த மாநாடு 2-3 மணி நேரம் மாநாடு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டான்ஸ் நடந்துச்சு. பேச வந்த யாரையுமே பேசவில்லை, 2 நிமிஷத்துக்கு மேலே யாரையும் பேசவில்லை. அந்த டான்ஸ் எல்லாம் நிறுத்திட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் விளையாடியே பேச விட்டுருந்தா எல்லாரும் அவங்கவுங்க தொகுதியில் இருக்க பிரச்சனையை பேசியிருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக இவர் அன்புமணி அவர்கள் பேசினது அவரோட எம்பவர்மெண்ட்டை காமிக்கிறதுக்காக பேசுறாரு. ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அவர் செஞ்ச தியாகத்தை பேசிட்டு இருந்தார். அவங்க 2 பேரும் அவங்களோட ஃபேமிலியை தான் அங்கே டிஸ்கஸ் பண்ணாங்களே தவிர மக்களுக்கான பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணல. அவங்க சொல்றாங்களே எம்பிசி இடஒதுக்கீடு கிடைச்சதுக்கு அப்புறம் வன்னியர் மக்கள் இன்னும் வளர்ச்சி அடையல. அதை நாங்கள் எல்லா வருஷமும் சொல்லிட்டு தான் இருக்கோம். இன்னும் அந்த பிரச்சனையை தான் இங்கே வந்து நான் சொல்றேன். எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், அந்த இடஒதுக்கீடுல நாங்கள் பலன் அடையல, முழுமையான பலன் அடையல, எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுங்கன்றது தான் நாங்கள் இப்போ கேட்குறோம். அது அந்த ஒரு வாரத்தில் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நீங்கள் பேசினாலும் உங்கள் அரசியலும் நான் பெரிய ஆளாக இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து இவர் தலைவரே இல்லைன்னு சொல்லி எடுத்துட்டார், ஒரு 10-15 டேஸ் முன்னாடி எடுத்தார். அதுக்கான போராட்டமும் அதுக்கான போட்டி மனப்பான்மையில தான் இந்த மாநாடே நடத்தார் நேற்று அன்புமணி அவர்கள். வேற எதுவுமே கிடையாது. அதுதான் நான் இங்கே சொல்றேன். அதான் ஐயா நான் என்னங்க ஐயா கேட்குறேன், 3 ரூபாய் ஊசி போட்டு தான் நான் உழைச்சி தான் அதை ஒரு வாரம் ஃபுல்லாக உழைச்சி நான் வந்து சிகிச்சை பார்த்து அதை எடுத்துகிட்டு போய் தான் கட்சி நடத்தினார். 3 ரூபாய் வச்சிருந்தவர் இன்னைக்கு எப்படி வந்து இவ்வளோ பங்களா வச்சிருந்தாரு? அதுக்கு ஒரு வழி சொன்னீங்கன்னா என் மக்கள் எப்படி வளர்ந்தாங்கன்னு நானும் சொல்ல முடியும். ஏன்னா இவர் சம்பாரிச்சிட்டாரு. ஒரு கூட்டணியிலும் போய் இப்போ எவ்வளோ வாங்கினாங்க அந்த ஃபிகர்ஸ் எனக்கு தெரியாது. எல்லா கூட்டணியிலும் போயிட்டு இவங்க மாற்றி கூட்டணி வச்சுட்டு இவங்க சம்பாரிச்சிட்டாங்க. அன்புமணி அவர்களும் ப்ராக்டிஸ் பண்ணல, அவர் ப்ராக்டிசிங் டாக்டர் கிடையாது. ராமதாஸ் அவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணாரு. கொஞ்ச நாளுக்கு அவருக்கு இருந்த பர்சனல் பிரச்சனைனால அவர் ப்ராக்டிஸ் நிறுத்திட்டாரு, அரசியலுக்குள்ள வந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது எப்படி இன்னைக்கு இவ்வளோ சொகுசு பங்களால இருக்காங்க, எப்படி இவ்வளோ சொத்து சேர்த்தாங்க? ஆளுங்கட்சியாகவும் இல்லை, இவங்க எதிர்கட்சியாகவும் உட்காரல. அதான் சொல்றேன், இவங்க ஐயா இது வரைக்கும் எந்த பதவியிலையும் வந்ததில்லை, இன்கம் வர மாதிரியான எந்த பதவியிலும் இருந்ததில்லை. அப்புறம் எப்படி இவ்வளோ சொத்து சேர்த்தாங்க? என் மக்கள் வந்து அன்னைய காலகட்டத்திலேருந்து இன்னைய காலம் வரைக்கும் விவசாய மக்களாக தான் இருந்திருக்காங்க. அவங்க விவசாயம் செஞ்சு அவங்க உழைக்கிறாங்க, வருது, அந்த வருமானத்தில் தான் இருக்காங்க. ட்ரேடிங் பிஸ்னஸில் இல்லை வன்னியர் மக்கள். பெரிய இண்டஸ்ட்ரீஸோ அந்த மாதிரி எதுவுமே வச்சிருக்க வன்னியர் மக்கள் எங்கேயுமே கிடையாது. முழுக்க விவசாய மக்களாக தான் இன்னைய வரைக்குமே இருக்காங்க. ஒரு சில பேர் இங்கே அங்கே இருப்பாங்க. அந்த விவசாய மக்கள் அவங்க குடும்ப பாரம்பரியமாக இருக்க சொத்து இதை வச்சு அவங்க வசதியாக இருக்காங்க, வீடு வசப்படி இருக்கே தவிர மற்றபடி 70% வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்டில் தான் இருக்காங்கன்றது தமிழ்நாடோட கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண டேட்டா. அது அந்த டேட்டாவை தான் நான் இங்கே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். நடந்த மாநாட்டில் நம்மளுடைய காலம் மாவீரன் குருபோன் நான் இருக்கிறேன் என்னோட வாருங்கள் தம்பிகளை சொல்லி அன்புமணி சொல்லி பேசிருக்காரு. அந்த நேரத்தில் நீங்க எப்படி பாக்குறீங்க? மாவீரன் குருபோன் நான் இருக்கேன், நீங்க பின்னாடி வாங்குறாரு. மாவீரன் குரு காடிவெட்டியார் ஐயா போல அன்புமணி அவர்கள் இருந்தால் சந்தோஷம் தான், நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்களும் அவர் பின்னாடி போகிறோம். அவரோட கொள்கையை ஃபாலோ பண்ணி இருந்தால் பரவாயில்ல. மாவீரன் காடிவெட்டியார் அவர்கள் அவர் இறக்கும் போது அவர் பையில் 20,000 ரூபாய் இருந்தது. இன்னைக்கு அன்புமணி அவர்களோட சொத்து விவரத்தை எடுத்து பார்க்குறீங்களா நீங்கள் போயிட்டு? இன்னை வரைக்கும் கடனில் இருக்குது அவரோட குடும்பம். மாவீரன் காடிவெட்டியார் அவரோட குடும்பம் கடனில் இருக்குது. இன்னை வரைக்கும் அவரோட வீடு கட்டப்பட்ட வீடு 10 வருஷமாக கட்டின வீடு கட்டின இடத்துல இருக்குது, இன்னும் வீடு கட்டி முடிக்கல. அந்த நிலைமையில் தான் அவரோட குடும்பம் இருக்குது. அன்புமணி அவர்களோட குடும்பம் அப்படி இருக்கா? வெறும் பண வெறியும் பதவி வெறியும் பிடிச்சவர் தான் அன்புமணி அவர்கள். நான் பேசுகிற கருத்தை விட்டுருங்க. அவர் மாவீரன் படியே நான் இருக்கேன், அவர் மாதிரியே நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா சந்தோஷம், நாங்களும் அதை ஏற்றுக்கிறோம், அவரை ஃபாலோ பண்ணுறோம். இல்லை நானே கேட்குறேன், அந்த மாநாட்டில் கார்பெட்டியருடைய பேர் சொன்னபோது அங்கே இருக்கிற கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா அதிக சத்தங்களோடு வந்து என்ன பண்ணியிருக்காங்க. இதை எப்படி இதை எப்படி நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ண போறீங்க? நீங்கள் எப்படி இது பாமகவை இப்படி எதிர்த்து சொல்றீங்க? நீங்கள் இதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ண? இல்லை, இதை நான் கேபிட்டலைஸ் பண்ணுன்றதை விட எப்படி வந்து தேவர் சமுதாய மக்களுக்கு தேவரைய ஒரு ஐக்கானா வச்சு அவங்க சமுதாயம் முன்னேறுதோ அதேமாரி தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு வந்து இவரை
சாரி இமானுவேல் சேகர் அவர்கள் வந்து ஐகானா இருந்து அந்த சமுதாய மக்கள் அவங்கள முன்னெடுத்து அதே மாதிரி காடி வெட்டியார் அவர்களை காடி வெட்டியார் அவர்களை ஐகானா வச்சு தான் வன்னியர் மக்கள் முன்னேற முடியும். அவங்களோட கொள்கைகள் அவர் சொன்ன வந்து பெண்களுக்கான பாதுகாப்பாக இருக்கட்டும், இலவச கல்வியாக இருக்கட்டும், இலவச மருத்துவமாக இருக்கட்டும், அவரோட கொள்கை அடிப்படை கொள்கை அவர் தமிழ் தேசியவாதி. அவர் பேசிக்காக வந்து அந்த காலத்து அரசியலில் தமிழ் தேசியவாதி தான். அவர் இந்த தமிழ் மக்களுக்காக அவ்வளோ போராடி இருக்கார், அவ்வளோ உழைச்சிருக்காரு. அவரோட வழியை பின்பற்றி அவர் வந்து ஐகானா முன் வச்சு நாங்கள் வளர்ந்தா மட்டும்தான் வன்னியர் மக்களுக்கான வளர்ச்சி இருக்கும். அதான் சொல்றேன், மாவீரன் அவர்களை அடையாளமா வச்சுதான் நாங்க எங்களோட பயணத்தையே வச்சிருக்கோம். ஒரு 7 வருஷமா எங்களோட பயணம் வெறும் மாவீரன் அவர்களை அடையாளமா வச்சு அவரை முன்னிறுத்தி தான் நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். அதே தான் இருக்க அனைத்து வன்னியர் மக்களுக்கும் நான் சொல்றது என்னன்னா, வன்னியர் சங்கம் கூத்தாடல் மொழி ஐயா வச்சிருக்க வன்னியர் சங்கத்துக்கும் நான் சொல்றது என்னன்னா, மாவீரன் ஐயா அவர்களோட கொள்கைகளை பின்படுங்க. அவங்கள அவரோட அடையாளத்தை நீங்க ஓங்கி பிடிச்சிங்கன்னா வன்னியர் மக்களுக்கான வளர்ச்சி கிடைக்கும். அதுதான் நான் சொல்ல வரேங்க. இதை வந்து நான் ஒரு வேண்டுதலாக வைக்கிறேங்க. நன்றி.